அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து ஒரு சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் திரு ரத்னபால் ஐயா இருக்காரு. அவர் லீட் டு டீல் அப்படின்னு ஒரு புக்கோட ஆத்தரும் கூட. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜென்ரலா உங்களை வந்து சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுவும் நீங்களும் அறிமுகப்படுத்தும் போது உங்களை அப்படிதான் சொல்றீங்க, சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் அப்படின்னு. சேல்ஸ் ட்ரைனிங்கும் சேல்ஸ் கன்வர்ஷன் கோச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஐயா? சேல்ஸ் ட்ரைனருக்கும் சேல்ஸ் கன்வர்ஷன் கோச்சுக்கும் ஃபண்டமெண்டலா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, சேல்ஸ் ட்ரைனிங்ல வந்து ஒரு சேல்ஸ்மேனோ ஒரு சேல்ஸ் மேனேஜரோ என்னென்ன மாதிரியான தகுதிகளை வளர்த்துக்கணும், என்னென்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லி தருவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே மிக பொதுவான விஷயங்களா இருக்கும். நான் வந்து என்னுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு ட்ரெயினராக என்ன நிலைநிறுத்திக்காம ஒரு தனித்துவமாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு நிஷ், நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி வேணும் அப்படின்னு யோசித்த போது, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு, என்டர்பிரனருக்கு, தொழில் அதிபர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு, ஏன் கார்பரேட் நிறுவனங்களுக்கே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இது என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டால், நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க, நிறைய என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்தாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதற்கான உத்திகள் நிறையா யூஸ் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஜென்ரேட் பண்ண ரீடை கன்வெர்ட் பண்ணி, சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணி, ஒரு ஒரு டீலாக க்ளோஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான உத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு. அப்போ அதை வந்து என்னுடைய 37 வருட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அனுபவத்திலிருந்து நான் பல துறைகளில் நான் யூஸ் பண்ண சில டெக்னிக்கை இப்படி பண்ணால் சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்து, அதை வந்து NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் சொல்லப்பட்டிருக்கிற சயின்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புரிஞ்சது. அதை தான் நான் என்ன பண்ணேன்னா, லீட் டு டீல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கிரியேட் பண்ணேன். அதை ஒரு புத்தகமாகவும் சமீபத்தில் எழுதியிருக்கேன். அது வந்து நேஷனல் பெஸ்ட் செல்லர் டேக் வாங்கியிருக்கு. சூப்பர். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் உள்ள வர்ற லீடை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை நான் சொல்லி கொடுக்குறேன். பொதுவாக சேல்ஸ் ட்ரைனிங்னு இல்லாமல் லீடுல இருந்து சேலை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுங்கிறதான் லீட் டு டீல் ஃப்ரேம் ஒர்க்கு. அதனால வந்து காலப்போக்கில் சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் அப்படின்னு என்னுடைய அடையாளமாகவே மாறிடுச்சு. அதனால நானும் என்னை அறிமுகப்படுத்திக்கும் போது என்னோட பேர் பால் ரத்னபால், ஐ எம் சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சூப்பர். அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் சேல்ஸ் ரிக்வயர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் கன்வர்ஷன் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் சேல்ஸ் கன்வர்ஷன் கோச் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ரொம்ப நல்ல ஐடியா, நல்லாவும் இருக்குது. இது அந்த லீட் டு டீல் புக்கு. ஸோ ஐயா, இந்த லீட் டு டீல் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி சொல்லியிருந்தீங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது எல்லா பிஸ்னஸ்க்கும் சாத்தியப்படுமா? நிச்சயமா. லீட் டு டீல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் ஒர்க்கு. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுன்னு சில கைட்லைன் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிளையண்ட்டுக்கும் நான் என்னுடைய அசைன்மெண்ட்டை ட்ரைனிங்காவோ அல்லது கோச்சிங்காவோ அல்லது கன்சல்டிங்காவோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்க பிஸ்னஸை வந்து ஸ்டடி பண்ணுவேன். ஓகே. ஸ்டடி பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அப்சர்வேஷன் பண்ணி, அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. NLPயில் சில டெக்னிக்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. நான் ஒரு சர்டிஃபைடு NLP ப்ராக்டிஸ்னர். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நான் அந்தந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவேன். அவங்களுடைய பிஸ்னஸ் கல்ச்சர் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தியர் பிஸ்னஸ், கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அந்தந்த நிறுவனத்துக்கு அந்தந்த பிஸ்னஸ் நேச்சருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுவேன். ஸோ என்னோட அணுகுமுறையை என்னன்னா, ஒரு நிறுவனத்துக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி அதே மாதிரியான பயிற்சி இன்னொரு நிறுவனத்துக்கு இருக்காது. ஓகே. 2 பேருமே ஒரே தொழில் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஒரே தொழில் பண்ணுகிற இருவேறுபட்ட நிறுவனங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி பயிற்சி இருக்கும், இன்னொரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி பயிற்சி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அந்த கஸ்டமைசேஷன் தான், டெய்லர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெய்லர் மேடு சொல்யூஷனா கொடுக்கறதுனால அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நம்ம பிசினஸ்ல சேல்ஸ் கன்வர்ஷன் அதிகமாகும், நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்னதான் பயிற்சி, கோச்சிங், கன்சல்டிங் நான் கொடுத்தா கூட எண்ட் ஆஃப் த டே அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லணும்.
கரெக்டா, எல்லா விஷயத்துக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். Correct. ஸோ உங்க ஃப்ரேம் ஒர்க்கும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயா, நீங்க நேரடியா சில வணிக நிறுவனங்களுக்கு சென்று அப்சர்வ் பண்ணி டெய்லர் மேடா அவங்களுக்கு சில சொல்யூஷன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது நல்ல விஷயம் ஐயா. அது தவிர ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ட்ரைனிங் உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், லார்ஜ் ஆர்கனைசேஷன், மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷன்லாம் ஓரளவுக்கு வளர்ந்த நிறுவனங்களா இருப்பாங்க. அவங்களுடைய சேல்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய லீட் டு டீல் ஃப்ரேம் ஒர்க்கு அவங்களுக்கு பயிற்சியாவோ அல்லது கோச்சிங்காவோ கொடுக்கும்போது அவங்களுக்கு உபயோகரமா இருக்கும். ஆனா சிறு குறு வணிகர்கள், ஸ்மால் என்டர்பிரனர்ஸ், ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் பார்க்கும்போது அவங்க கிட்ட பெருசா டீம் இருக்காது. 1 or 2 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து சோலோப்ரனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தன்னந்தனியா அவங்களே வியாபாரத்தை வழி நடத்திட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வளருகிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. அவங்களுக்காக நாங்க வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவோம். பப்ளிக் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னாக்கா, நாங்களே ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முழு நாள் கருத்தரங்கு, ஒரு முழு நாள் ஒர்க் ஷாப் மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். அதை நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். வேறு வேறு தொழில இருக்கக்கூடிய வேறு வேறு என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க முன்னக்கூடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க வருவாங்க. அப்படி வரும்போது அங்க வந்து நாங்க இந்த லீட் டு டீல் ஃப்ரேம் ஒர்க்கை அந்தந்த நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில இல்லாம பொதுவான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க நிறுவனங்களுக்கு எப்படி சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணலாங்கிற டிப்ஸ் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுத்துருவோம். இது ஒரு நாள் காலையில ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம்னாக்கா ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். இப்ப கூட நாங்க வருகிற ஆகஸ்ட் மாதத்துல ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னையில அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒர்க் ஷாப் நடத்துறோம். சென்னையில அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் ப்ளூ ஐரிஸ்னு ஒரு ஹோட்டல்ல தான் அந்த வென்யூ. அதுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க வரலாம். அது வந்து முழு நேர பயிற்சியா இருக்கும். ஒர்க் ஷாப்பா நடக்கும். அவங்க வரும்போதே லேப்டாப்லாம் கொண்டு வரணும். அவங்கவுங்க நிறுவனத்துக்கு அந்த பிசினஸ் நேச்சருக்கு தகுந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய இன்னொரு நண்பர் திரு மேகநாதன் அவர்கள், அவர் வந்து டிஜிட்டல் எக்ஸ்பர்ட், நாங்க 20 சேர்ந்து அந்த ஒர்க் ஷாப் நடத்துறோம். ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்ட சிறு குறு வணிகர்களுக்கு அந்த பப்ளிக் ஒர்க் ஷாப் ரொம்ப பயனுள்ளதா அமையும். சூப்பர். அந்த டேட் வந்து ஆகஸ்ட் என்ன டேட் சொன்னீங்க? ஆகஸ்ட் 14ஆம் தேதி அரும்பாக்கம் அரும்பாக்கம் ஐரிஸ் ஹோட்டல் நடக்கும். 6 o'clock. இந்த எஸ்எம்இ இருக்கவங்களும் கலந்துக்கலாம். ஆமா, நிச்சயம். அருமை ஐயா, நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க ஒரு பாக்குறவங்க வந்து ஒரு எஸ்எம்இ, அதாவது சோலோபனர் இல்லைன்னா ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரனர் இருந்தா இந்த ஆகஸ்ட் 14 இந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கலாம். இதுல வந்து 9:30 to 6 o'clock வந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்க சேல்ஸ் கன்வர்ஷன் கோச்சை பத்தி சொல்லி கொடுக்க போறாங்க. அதுவும் நான் என் பர்சனலா வந்து நான் அவரை ரெக்கமெண்ட் பண்றேன். எனக்கு ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு 15 இயர்ஸா எனக்கு பழக்கம். எனக்கு நிறைய என்ன சொல்றது, என்னோட டீம்ல நிறைய ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பாக்குறவங்க டிஃபரெண்டா அந்த ஈவெண்ட்ல கலந்துக்குங்க. ஸோ யூல் கெட் மோர் டேக் அவேஸ் நிறைய இருக்கும். நன்றிங்க ஐயா, இது வரைக்கும் ரொம்ப நிறைய அருமையா பேசுறீங்க. நன்றி.